புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாட உலகம் முழுவதும் மக்கள் தயாராகி வருகின்றனர். இதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கடற்கரை மற்றும் பொழுதுபோக்கு தலங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தவும் பட்டாசு வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கும் தடை விதிக்கப்பட்ட இடங்களுக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மாமல்லபுரம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று தனியார் நட்சத்திர ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு வாழ்த்து சொல்வதாக சுற்றுலா வரும் பெண்களை கேலி கிண்டல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள காவல்துறை, விடுதிகள், பண்ணை வீடுகளில் மாலை 6 மணிக்கு மேல் நீச்சல் குளங்களில் குளிக்க அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. அடையாள அட்டை சமர்ப்பிக்காதவர்களுக்கு தங்குமறைகள் கொடுக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் மட்டும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நாளை வரை மெரினா, சாந்தோம், பெசநகர் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடு, அதே மாதிரி ஜிஎன்டி ரோடு, அதே மாதிரி பைபாஸ் ரோடு, தாம்பரம் பைபாஸ் ரோடு, இங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்பெஷலா வெஹிக்கிள் செக்கு, வாகனங்களுடைய சோதனைகள், சாவடிகள் ஏற்பாடு செய்யப்படும். சென்னை மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.